ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? 1 मिनट हम आंख बंद कर हम परमेश्वर की ओर देखेंगे। Thank you, wonderful Lord Jesus Christ. தேவனுடைய அன்பு மேலானது. அது குறித்து காலையிலே ஒரு செய்தியை நம்ம இந்த சபையில் பேசினோம். தேவனுடைய அன்பை குறித்து இன்னொரு விதமான செய்தியை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். परमेश्वर का प्रेम के बारे में हमने सवेरे कलीसिया में देखा और परमेश्वर का प्रेम के बारे में आगे हम ध्यान करेंगे। காரொளியில் என்னே சதீபமே நடத்துமே வேரோளியில்லை வீடும் தூரமே நடத்துமே நீர் தாங்கிந்தூர காட்சியாசியே ஓராடி மட்டும் என்னோன் காட்டுமே lead kindly light amid and circling bloom lead thou me on. The light is dark and I am far from home lead thou me on. Keep thou my feet, I do not ask to see the distance seen, one step enough for me. அன்பின் ஆண்டவரே, அநேக நேரங்களிலே நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி தூர போய்விட்டோம். अनेक समय आपको छोड़कर हम दूर जा चुके हैं। இன்றைக்கும் கூட உம்மண்டையிலே வந்திருக்கிறோம். आज भी हम वापस आपके समूह पर आए। எங்களை ஏற்றுக்கொள்ளும், हमें स्वीकारिए, எங்களோடு கூட பேசும். हमसे बात कीजिए, பரிசுத்தாவியானவர் பேசுவீராக. पवित्र आत्मा बात करे। அடியான் என்னை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறேன். अपने आप को परमेश्वर जमीन तक अपने आप को I सौंप। submit myself as a horse of Belial. परमेश्वर अपने आप को मैं सौंपता हूँ। Let the Lord speak. परमेश्वर आप बात Let us करें। hear, Lord. परमेश्वर हम सुनते हैं। Amen. आमेन। 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அந்த பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். पहले कोरिन्थियों 13वां अध्याय के इसमें हम ध्यान करने वाले हैं, उस भाग को आप लेकर रखिए। 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ அன்பை குறித்து, மனிதர்கள் மூலமாக வெளிப்பட வேண்டிய தேவ அன்பை குறித்து அங்கே பேசுகிறார். प्रेरित कोरिन्थियों पहले कोरिन्थियों 13 वचन में प्रेरित पौलुस मनुष्य के पास जो प्रेम है उसके बारे में बात करता है। I want to caption this caption for the message is God's love revealed through mankind according to Saint Paul. परमेश्वर का प्रेम मनुष्य पर कैसे प्रकट हुआ पौलुस के अनुसार वो मैं जताना चाहता हूँ। மனித குலத்தின் மூலமாக வெளிப்பட வேண்டிய தேவ அன்பை குறித்து பவுல் என்ன சொல்கிறார்? मनुष्य के द्वारा परमेश्वर का प्रेम प्रकट होने वाले कार्य के बारे में पौलुस क्या कहते हैं? 1 கொரிந்தியர் 13 முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறது. पहले कोरिन्थियों 13वां अध्याय पूर्ण रूप से यही कहता है। பவுல் இந்த பகுதியை குறித்து விளக்கும் பொழுது அவர் பயன்படுத்துகிற அந்த கிரேக்க பதம், और पौलुस प्रेम के बारे में जो वर्णन करते हैं वो ग्रीक के शब्द agape, 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 that is love of God, God's love. agape ये परमेश्वर का प्रेम है। தேவனுடைய அன்பை அகாப்பே என்ற கிரேக்க பதத்தின் மூலமாக பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிக்கிறார். परमेश्वर का प्रेम ये पौलुस अगापे ये ग्रीक शब्द के द्वारा उसे वर्णन करते हैं। அது மனிதர்கள் மூலமாக வெளிப்பட வேண்டிய தேவனுடைய அன்பு. वो मनुष्य के द्वारा प्रकट होने वाला परमेश्वर का प्रेम है। காலையிலே அங்க கார்கர்ல நாங்கள் தியானிக்கும் போது தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானித்தோம். இங்கே
மனிதர்கள் மூலமாக வெளிப்பட வேண்டிய தேவ அன்பு. सवेरे खारगर कलीसिया में आराधना में परमेश्वर का प्रेम के बारे में हमने ध्यान किया, मगर यहाँ पर मनुष्य के द्वारा प्रकट होने वाला परमेश्वर का प्रेम, It is God's expectation ये परमेश्वर का एक चाहत है, of love revealed through mankind. परमेश्वर का प्रेम मनुष्य के द्वारा हुआ प्रकट. உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் வெளிப்பட வேண்டிய தேவனுடைய அன்பு, அதை குறித்து தான் பவுல் அப்ப அந்த 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்ல சொல்லி இருக்கிறார். आपके द्वारा और मेरे द्वारा प्रकट होने वाला परमेश्वर का प्रेम के बारे में ही कोरिन्थियों पहले कोरिन्थियों 13वां अध्याय में कहा है. Yes. இதுல சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். इसमें कुछ कार्य के बारे में हम ध्यान करेंगे. அன்பு என்பதற்கு பேசிக்காக இந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பகுதியில் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். गलातियों 5ஆம் அதிகாரம் 22 23 5वां अधिकार 22 और 23 में ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான போதும், அவ்வளவு போதும். ஆவியின் கனிகள், आत्मा का फल, ஆமா, the fruit of the spirit, आत्मा का फल, அது 9 கனிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருமையிலே the fruit of the spirit, ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और 9 कार्य वहां पर कहा गया है और शुरुआत में आत्मा का फल कर कहा गया है. அதில் முதல் வார்த்தையே, முதல் குணமே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அன்பு. पहला शब्द और पहला जो गुण है वही है प्रेम. லவ். प्रेम है. லவ் இஸ் த பேசிக் திங். और प्रेम ही सबका नींव है. இந்த அன்பின் மூலமாகத்தான் ஆவியின் கனிகள் வெளிப்படும். ये प्रेम के द्वारा ही आत्मा का फल प्रकट होगा. All the fruit of the spirit will be revealed through love. The basic requirement is love. सारे आत्मा का फल ये जो प्रेम के द्वारा ही प्रकट होगा, जो सबका एक बेसिक है. அன்பு இல்லாமல் கனிகள் வெளிப்படாது. प्रेम के बिना फल नहीं प्रकट होगा. அன்பு இல்லாமல் வரங்களும் செயல்படாது. प्यार के बिना, प्रेम के बिना जो वरदान है वो भी कुछ कार्य नहीं करेगा. இந்த 9 கனிகளும் அன்புக்குள்ளே அடக்கமாகிறது. ये 9 जो गुण है, फल है, ये सारे प्रेम में दबा हुआ है. அன்பு, லவ், प्रेम, சந்தோஷம் என்றால் ஜாய், खुशी यानी जॉय यानी खुशी, பீஸ் சமாதானம், समाधान, அப்புறம் நீடிய பொறுமை லாங் சஃபரிங், और लीला क्रीड़ा, கைண்ட்னஸ் தயவு, दया, அப்புறம் குட்னஸ் நற்குணம், और अच्छे गुण, விசுவாசம் ஃபெய்த்ஃபுல்னஸ், विश्वास, சாந்தம், शांतता, ஜென்டில்னஸ், शांतता, இச்சையடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல். और संयम. இந்த 9 கனிகளும் அன்புக்குள்ளே அடக்கம். और ये 9 जो फल है ये प्रेम में दबा हुआ, प्रेम में बंधा हुआ है. लव कंटेन्स ऑल these elements. प्रेम ये सारे 9 कार्यों को वो ले चुका है. But the basic is love. मगर जो सबसे बेसिक है वो प्रेम है. அன்புதான் அடிப்படையானது. प्रेम ही नींव है. இது தேவனுடைய அன்பு. It's God's love. ये परमेश्वर का प्रेम है. இது இருந்தால் தான் கனிகள். अगर ये है तो भी प्रतिफल है, फल. இவைகள் இல்லை என்றால் அது பலன் இல்லை என்று பவுல் இங்கே சொல்கிறார். अगर ये नहीं है तो इसमें कोई बल प्रतिफल नहीं है करके पौलुस कहते हैं. Without the spirit of the fruit of the spirit, love is in vain. आत्मा के बिना ये आत्मा का फल के बिना प्रेम बेकार है. அதே மாதிரி வரங்கள் நிறைய இருக்குது, கனிகள் இல்லைனாலும் பலன் இல்லை. अगर वरदान अनेक है मगर अगर आत्मा का फल नहीं है तो कोई उपयोग नहीं. கனிகள் இருக்கிறது ஆனா வரங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் ஊழியத்திலே பலன் இருக்கா. अगर आत्मा का फल है मगर कोई वरदान नहीं है तो सेवा में कोई उससे उपयोग नहीं. ஆனாலும் அந்த பேசிக்கான அன்பு, அடிப்படையான அன்பு இருந்தால், अगर सबसे जो नींव है वो अगर प्रेम है तो ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளலாம். आत्मा को हम लाभ कर सकते हैं. அதுதான் நமக்கு தேவை. वही हमें जरूरत है. ஆகவே இந்த அன்பை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்று அந்த அதிகாரத்தில் இருந்தே நாம் சில காரியங்களை प्रेम के बारे में 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை மாத்திரம் எடுத்து வைத்துக் पहले கொள்ளலாம். कोरिन्थियों 13वां अध्याय हम सिर्फ ले लेंगे. 1 கொரிந்தியர் 12 8 10 வரைக்கும் ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पहले कोरिन्थियों 12 में 8 से लेकर 9 तक आत्मा का फल उसके बारे में कहा गया है. இந்த 9 வரங்களும் செயல்படுவதற்கு அன்பு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. और ये 9 फल क्रिया करने के लिए ये कार्य मुख्य है. இந்த அன்பு, தேவ அன்பு நிறைந்தவர்களிடத்து மூலமாகத்தான் தேவன் வரங்களை செயல்படுத்த விரும்புவார்.
परमेश्वर का प्रेम जिस मनुष्य पर भरा हुआ है उसी को वरदान से परमेश्वर क्रिया करेंगे। அப்படி இல்லாத பட்சத்தில் ऐसे नहीं होगा तो அந்த வரங்கள் படிப்படியாக மங்கி போய்விடும், वो वरदान थोड़ा थोड़ा कर धीमे हो அது जाएगा, செயல்படாமல் போய்விடும். वो ढल जाएगा और वो कार्य नहीं करेगा। கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டிய ஊழியர்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது அந்த அன்பு. தேவன் परमेश्वर लेकर उपयोग करने वाले उस परमेश्वर के दास से चाहते हैं कि वो प्रेम। அன்பற்ற அந்த வரங்களினால யாருக்குமே பயன் கிடையாது. बिना प्रेम का जो मनुष्य है उसे कोई उपयोग नहीं। gift without love is useless. और जो बिना जो प्रेम के हैं वो कोई उपयोग नहीं। 1 கொரிந்தியர் 13:1 पहला कोरिन्थियों 13 पहला वचन में இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, इस तरह कहा गया है, மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் நான் பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் எனக்கு பயன் இல்லை. यदि मैं मनुष्य और स्वर्गदूत का बोलियां बोलूं और प्रेम ना रखूं तो उससे कोई टनटनाता हुआ कोई उपयोग नहीं है। Though I speak tongues of men and angels, but have not love, no use at all. अगर स्वर्गदूत या मनुष्य का बोली बोलूं मगर प्रेम नहीं है तो उससे कोई उपयोग नहीं। இன்னொரு பக்கத்தில் பவுல் சொல்கிறார், நான் தூதர் பாஷைகளையும் பரலோகத்தில் மேன்மையான பாஷைகளையும் நான் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கேட்டேன். தூதர் பாஷைகள் உங்களை பார்க்கலும் நான் अनेक பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்கிறார். और दूसरे भाग में पौलुस कहते हैं कि मैंने देवदूतों का भाषा जब तीसरे आसमान में ले गया था मैंने बात किया और आपसे भी बढ़कर मैं अनेक भाषाओं में बात करता हूँ। Saint Paul was a scholar. और पौलुस को एक स्कॉलर हम कह सकते हैं। Scholar in many languages. और स्कॉलर यानी उत्तम है कि अनेक भाषाओं में நிறைய பாஷைகள் அவருக்கு தெரியும். கிரீக்கு, ஹீப்ரு, அரமைக்கு, இது மாதிரி நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். बहुत सारे भाषाएं वो जानते हैं, அதெல்லாம் அவருக்கு தெரியும். हिब्रू, ग्रीक और अरबिक और लैटिन ये बहुत सारे भाषाएं वो जानते हैं। இல்லாமல் தூதர்கள் பாஷைகளையும் அவர் பேச அறிந்திருந்தேன். और इससे भी देवदूतों का भाषा भी मैं बोलने के लिए जानता हूं करके बोलते हैं, அந்நிய பாஷை மூலமாக, वो अन्य भाषाओं के द्वारा। அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் மனுஷர் பாஷையை பேச நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம். சரி, இங்க மும்பையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய லாங்குவேज தெரியும். और इसलिए वो कहते हैं कि मनुष्य भाषा अनेक जो मुंबई में रहते हैं अनेक भाषाएं बोलते होंगे। नेटिव लैंग्वेज, नेटिव लैंग्वेज प्लस हिंदी, मराठी, प्लस हिंदी और मराठी, इन एडिशन इंग्लिश और इंग्लिश। यू आर वेल वेस्ट, आप बहुत ही अच्छे हैं, यू आर सो लकी, और आप बहुत लकी हैं। ஆனா அதே மாதிரி பவுல் நிறைய லாங்குவேஜ் தெரிந்து வைத்திருந்தார். और वैसे पौलुस बहुत सारे भाषाएं वो जानते हैं। அவர் சொல்றாரு, मगर वो कहते हैं I don't have love, यदि अगर प्रेम नहीं है तो, என்னிடத்தில் அன்பு இல்லை என்றால், मेरे पास अगर प्रेम नहीं है तो எந்த பிரயோஜனமே இல்லை, कोई भी उपयोग नहीं है। நிறைய லாங்குவேஜ் எனக்கு தெரியும், बहुत सारे भाषाएं मैं जानता हूँ, எனக்கு அன்பு இல்லாவிட்டால், தேவ அன்பு இல்லாவிட்டால், अगर परमेश्वर का प्रेम नहीं है तो ஒரு பயனும் இல்லை, कोई उपयोग नहीं it है, is useless, वो बेकार है, இது வேஸ்ட் என்று ये சொல்றார். बेकार है कर बोलते हैं। அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது. वो प्रेम क्या हमारे पास है? We may be scholars, वो जो बहुत सारे स्कॉलर्स, we may know so many languages, हम हो सकता है बहुत सारे भाषाएं हम जानते हैं, we may be intellectuals, आप बहुत ही इंटेलेक्चुअल but रहेंगे, if you don't have love in you, यदि अगर परमेश्वर का प्रेम नहीं है तो there is no use of it. कोई उपयोग नहीं है। The basic requirement is बेसिक रिक्वायरमेंट जो है God's love. परमेश्वर का தேவனுடைய அன்பு உங்களை நிறைத்திருக்க வேண்டும். परमेश्वर का प्रेम आपको भरा हुआ रहना है, அது பலன் தரும், वो बल देगा, ஊழியத்திலே பலன் वो தரும், प्रतिफल देगा, सेवकाई में ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண உதவி आत्माओं को செய்யும். लाभ करने के लिए उपयोग करेगा। உலகத்திலே அந்த அன்பு மிகவும் முக்கியமானது. दुनिया में भी वो प्रेम बहुत ही मुख्य அன்பு है। இல்லாதவர்கள் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டார். बिना प्रेम का कोई भी कोई लाभ नहीं कर सकता, இதைத்தான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். और उसे ही पौलुस जगह पर बताते हैं। 1 கொரிந்தியர் 13:2 பார்க்கலாம். पहले कोरिन्थियों 13 दूसरा वचन देखेंगे। தீர்க்க தரிசன வரம், और यदि भविष्यद्वक्ता का விசுவாச வரம் இருந்தாலும், और यदि विश्वास का वरदान है तो भी, அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. अगर प्रेम नहीं है तो कुछ भी नहीं हूँ, If not love, I am nothing. अगर प्रेम नहीं है तो कुछ नहीं है। Gift of faith, gift of prophecy, और भविष्यद्वक्ता का और विश्वास का जो वरदान है, ரெண்டு வரமும் கூட செயல்படலாம். अगर दोनों वरदान क्रिया करेंगी, ஆனால் அன்பு இல்லாவிட்டால், எனக்குள் அன்பு இல்லாவிட்டால், अगर मेरे अंदर प्रेम नहीं है तो பயன் ஒன்றுமே இல்லை. कोई उपयोग नहीं है। இந்த அன்புக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்து சொல்லிக் கொண்டே वो இருக்கிறார். प्रेम को इतना मुख्यता देकर वो कह रहे இதுல हैं। கவனிக்க வேண்டியது, the basic love is God's love. अगर देखेंगे तो सबसे जो नींव है, बेसिक है, वो परमेश्वर का प्रेम It's है, not human love. वो मनुष्य का प्रेम नहीं। மனிதனுடைய அன்பல்ல, மனுஷ- தேவன் உங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவ அன்பு. परमेश्वर का प्रेम नहीं, बल्कि परमेश्वर आपके द्वारा प्रकट करने वाला परमेश्वर का प्रेम, அதுதான் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். और वही आशीषों को लाएगा। அடுத்து 3ஆம் வசனத்தில் அவர் பவுல் சொல்லுகிறார் பாருங்க. अगला तीसरे वचन में पौलुस कहते हैं, அன்னதானம் நான் பண்ணினாலும்
சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பில்லாவிட்டால் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. यदि मैं अपने संपूर्ण संपत्ति कंगालों को मैं खिला दूं या मैं अपने देह जलाने के लिए मैं दे दूं, प्रेम के ना रखूं तो कुछ भी उपयोग नहीं. அன்னதானம் என்ற பேர்ல நிறைய பேருக்கு ஏழைங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. और दान के नाम से बहुत सारे कंगालों को बहुत सारे चीजें देते हैं. நிறைய சேவைகள், சோசியல் சர்வீசஸ், बहुत सारे सोशल सर्विसेज वो दान धर्म करेंगे. அப்படி இருந்தாலும் ऐसे रहेंगे तो भी சரீரத்தையே நான் சுட்டரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. अगर अपने देह को ही जलाने के लिए मैं अगर दे दूं तो भी கட்சிகளுடைய கொள்கைகளுக்காக और जो पार्टीज के लिए जो मुख्यता के लिए நிறைய பேர் தீ குளிக்கிறாங்க. और बहुत सारे अपने आप को जलाते They हैं, are burning themselves. अपने आप को जलाते हैं. ஆனா இங்கே பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லாவிட்டால் அதனால எந்த பயனுமே இல்லை. मगर यहाँ पर पौलुस कहते हैं अगर परमेश्वर का प्रेम नहीं है तो कोई उपयोग नहीं है. நம்ம தீ குளித்ததுனால யாருக்கும் எந்த பலனும் ஏற்படாது. अगर अपने देह को अपने शरीर को जला दे तो उससे कोई किसी को उपयोग नहीं है. தேவையானது ஒன்றே, जरूरत एक ही है, இட்ஸ் காட்ஸ் லவ். वो परमेश्वर का प्रेम, தேவனுடைய அன்பு, परमेश्वर का प्रेम, அதுதான் அங்கே முக்கியமானது என்று और சொல்றார். वही वहाँ पर मुख्य है करके. அடுத்து अगला குட் குவாலிட்டிஸ் ஆஃப் லவ், अच्छे गुण प्रेम का. வாட் ஆர் த குட் குவாலிட்டிஸ், அதாவது அன்பினுடைய சிறப்பான பண்புகள் என்ன என்ற சில காரியங்களை பார்க்கலாம். प्रेम का जो मुख्य गुण, अच्छे गुण क्या है करके हम देखने वाले हैं. 1 கொரிந்தியர் 13:4 இப்படி சொல்லுகிறது, पहले कोरिन्थियर 13:4 इस तरह कहता है, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. Love suffers long and is kind. Love does not envy. Love does not parade itself. Is not puffed up. प्रेम धर ज्वनि के द्वार, कृपालु और प्रेम ढा नहीं करता, प्रेम अपने बड़ाई नहीं करता. ஆமா, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. और प्रेम जो है वो शांतता और धीरज बांधता है. அன்பினால் நிறைந்திருக்கிறவர்கள் சாந்தமாய் செயல்படுவார்கள். प्रेम से जो भरे हुए हैं वो शांतता में काम करेंगे, அவசரப்பட மாட்டார்கள். जल्दबाजी नहीं करेंगे, அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள். जल्दबाजी में कोई शब्द नहीं बोलेंगे. அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. kindness. और धीरजवंत और बहुत दयावंत होगा. Love is kind. प्रेम जो है वो அன்பு நிறைந்தவர்கள் இரக்கமாய் இருப்பார்கள். प्रेम से भरे हुए दयालु रहेंगे. யாருக்கு இரக்கம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இரக்கம் और பாராட்டுவார்கள். किसको दया की जरूरत है उसे दया करेंगे. Yes. आमीन. அன்புக்கு பொறாமை இல்லை. प्रेम को कोई बड़ाई नहीं है. Love does not envy. जो प्रेम है किसी को दुश्मनी नहीं करता. தேவ அன்பு நிறைந்திருக்கிறவர்கள் யாரை பார்த்தும் பொறாமைப்பட और மாட்டார்கள். परमेश्वर के प्रेम से जो भरे हैं वो किसी को देखकर जलन नहीं खाते. மற்றவர்களுடைய செல்வத்தை, செழிப்பை பார்த்து, நல்ல வேலையை பார்த்து, படிப்பை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். दूसरों के जो धन दौलतों को देखकर, हरा भरा कार्यों को देखकर, पढ़ाई को देखकर जलन नहीं करते. பொறாமை जलन அது இருக்காது. वो नहीं रहता. அன்பு தன்னை புகழாது. प्रेम अपनी बड़ाई नहीं करता. It will not parade itself or it will not exalt itself. अपने आप को वो बढ़ोतरी या बड़ाई नहीं मानेगा. தன்னை தானே புகழ்ந்து கொள்ளாது. अपने आप को ये बड़ाई नहीं करेगा. ஏனென்றால் தேவ அன்பு அங்கே क्योंकि நிறைந்திருக்கும். परमेश्वर का प्रेम भरा அது हुआ है. தேவனுடைய குணம். वो परमेश्वर का गुण है. இயேசு ஒருபோதும் தன்னை புகழ்ந்து கொள்ளவே இல்லை. यीशु मसीह कभी अपने आप को बड़ाई नहीं किया. அவர் தன்னை தாழ்த்தியே நடந்து கொண்டிருந்தார். अपने आप को नम्रता ही चलाया. யாரிடத்திலும் போய் நான் மேசியா, நான் கடவுள் என்று அவர் சொல்லவே और இல்லை. मैं मसाया हूँ, मैं भगवान हूँ, परमेश्वर हूँ कर नहीं बोले. மனுஷகுமாரன் என்று சொன்னார். मैं मनुष्य Son का of पुत्र man. हूँ, मैं मनुष्य का पुत्र हूँ. Jesus always says I am son of man. हमेशा यीशु मसीह कहते थे कि मैं एक मनुष्य का पुत्र हूँ. Even though he was God's son, और फिर भी वो जो परमेश्वर का पुत्र था, always he says I am son of man. और हमेशा वो कहता था मैं मनुष्य का நான் पुत्र हूँ. மனுஷகுமாரன் என்று சொன்னார். मैं मनुष्य का पुत्र हूँ कर उन्होंने कहा. இந்த தாழ்மை, ये नम्रता, அன்பு தன்னை புகழாது. प्रेम अपने आप को नहीं बढ़ाएगा. இருமாப்பா இராது. वो कठोर नहीं रहेगा. It will not puffed up. वो फुलाता नहीं रहेगा. ஏதாவது ஒரு காரியம் நம்ம மூலமா நடந்து விட்டால் we are puffed up all the time. और हमें कुछ अगर हो जाता है तो अपने आप में वो फूलते रहेंगे. நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்கிறோம். अपने आप को हम ऊंचा करते रहेंगे. என்னால் தான் இது நடந்தது. मुझसे ही ये कार्य हुआ நான் है. ஜெபிச்சு தான் இது நடந்தது. मैंने प्रार्थना किया तो ही ये हुआ. நான் தான் இதை செய்தேன். मैंने ही इसे किया है. I am the one who is initiated this और thing. मैंने ही इस कार्य को शुरू किया था. என் மூலமா தான் இது நடந்தது என்று मेरे சொல்கிறோம். द्वारा ही ये कार्य हुआ है.
அந்த புகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். और वो जो महिमा को हम ले लेते हैं, ஆனால் தேவ அன்பினால் நிறைந்திருப்போமானால் यदि परमेश्वर का प्रेम से भरे रहेंगे அப்படி तो சொல்ல மாட்டோம். वैसे नहीं बोलेंगे. It's by God's grace. ये परमेश्वर का कृपा है, It's God's doing. परमेश्वर का कार्य है, தேவனுடைய செயல் என்று சொல்லுவோம். परमेश्वर के कार्य है कर कर बोलेंगे, தேவனுடைய கிருபை என்று சொல்லுவோம். परमेश्वर की कृपा है कर कर தேவனுடைய बोलेंगे, இரக்கம் என்று சொல்லுவோம். परमेश्वर का दया है कर कर बोलेंगे. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். वैसे ही रहना है कर कर परमेश्वर बोलते हैं. இரண்டாவது குறிப்பு 1 கொரிந்தியர் 13:5 और दूसरा जो पंक्तियां पहले कोरिन्थियों 5वां वचन 13वां अध्याय 5वें वचन में, அயோக்கியமானதை அன்பு செய்யாது. अनृत नहीं कार्य करता है प्रेम, யா does not have rudy. और जो अनृत कार्य है वो नहीं करता. Yes, it will not be rudy. और वो जो अनृति कार्य है वो नहीं करता. அயோக்கியமான காரியங்கள் அதை जो செய்யாது. अनृति कार्य है वो नहीं करता. और unruly. और जो अनृतित है, unrulyயாக இருக்க மாட்டோம். अनृतित हम नहीं If रहते. we are filled with love, we will not be unruly. जब हम प्रेम से भरे हुए हैं तब हम अनृति कार्य नहीं करेंगे. தற்பொழிவை நாடாது. Does not seek its वो own. भलाई नहीं चाहेगा. Yes. தனக்கு என்ற ஒரு பொழிவை நாடாது. और अपने आप की ही भलाई करना नहीं தன்னலம் चाहेगा. சுயநலமாக இருக்காது. खुदगर्जी नहीं होगा. தேவ அன்பு நம்மள இருந்தா நம்ம சுயநலமாக செயல்பட மாட்டோம். परमेश्वर का प्रेम यदि हम पर है तो हम खुदगर्ज யாருக்கும் नहीं होंगे. பாதிப்பில்லாதபடி நமக்கு நன்மையை தேடுவோம். और किसी को ना नुकसानदायक हो वैसा हम भलाई ढूंढेंगे. யாரிடத்திலையும் அடித்து பிடுங்க மாட்டோம். किसी को भी मार कर नहीं छीनेंगे. அதை தான் நீங்க சொல்லுறது. उसे ही यहाँ पर कहा गया है. அடுத்து अगला, சினமடையாது. जुलजुलाता नहीं रहेंगे. எஸ், இட்ஸ் நாட் ப்ரொவோக்ட். और हम जुलजुलाएंगे नहीं. எதுக்கு எடுத்தாலும் கோபம் கோபம் கோபம், அது தேவ பண்பு அல்ல. कुछ भी करें गुस्सा गुस्सा गुस्सा, वो परमेश्वर का गुण नहीं है. மன்னித்து விட்டு விட வேண்டும். क्षमा कर कर छोड़ देना है. தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும்போது परमेश्वर का प्रेम हमारे अंदर है तो மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். दूसरों को क्षमा करना है, கோபப்படக்கூடாது. गुस्सा नहीं करना है. அவங்க கோபப்படுத்தினாலும் நம்ம அமைதியாக போக अगर वो வேண்டும். गुस्सा दिलाए तो भी हम शांतता में रहें. தேவ அன்பின் நிமித்தமாக परमेश्वर के प्रेम के அப்படி निमित्त இருக்க வேண்டும். वैसे हमें रहना है. அடுத்து பாத்தீங்கன்னா தீங்கு நினையாது. அன்பு தீங்கு நினையாது. और अगला देखेंगे तो बुराई नहीं चाहेगा प्रेम. திங்ஸ் நோ ஈவில். बुराई नहीं मानता. நம்ம எப்பவுமே தீங்கான காரியங்களை சிந்திக்கவே சிந்திக்காது. और कभी भी बुराई विचार आप कभी विचार ना करें. சிந்தனையில கூட தீங்கான எண்ணங்கள் வராது. आपके विचारों में भी बुरा विचार नहीं प्रकट होगा. மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வராது. दूसरों को बुरा करना है ये इच्छा ये मन में नहीं आएगा. ஏனென்றால் தேவ அன்பு நமக்குள்ள क्योंकि परमेश्वर का प्रेम हमारे अंदर है. filled with God's love. आप परमेश्वर के प्रेम में भरे हुए हैं. So we will not think of evil. और इसीलिए हम बुरा नहीं सोचेंगे. இந்த காரியங்கள் இல்லாமல் அடுத்து 1 கொரிந்தியர் 13:6 पहला कोरिन्थियों 13:6वें वचन में, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். कुकुर्मी में आनंदित नहीं होते हुए परंतु सत्य में आनंदित होता है. Does not rejoice in iniquity but rejoices in the truth. कुकुर्मी में आनंदित नहीं करो बल्कि परंतु सत्य में आप आनंदित रहो. நியாயமான காரியங்கள்ல தான் சந்தோஷம். न्याय भरे कार्य में ही खुशी है. அநியாயம் செஞ்சு அதுல சந்தோஷமோ திருப்தியோ அடையாது. அதுதான் தேவ அன்பு. अन्याय कुकुर्मी कर कर आप आनंदित होना वो प्रेम के गुण नहीं है. நேர்மையான உழைப்பு, मेहनत जो धर्म का मेहनत है, அதுல இருந்து வர்ற வருமானம், उससे आने वाली कमाई, அதுல தான் சந்தோஷம், उसी में खुशी है, அதுல தான் நிறைவு. उसी में भरपूरी. அநியாய சம்பாத்தியத்துல நிறைவு அடையாது. अन्याय की कमाई में कोई खुशी नहीं है. அன்பு தேவ அன்பு அப்படி செய்யாது. परमेश्वर का प्रेम ऐसा नहीं करेगा. If you filled with God's love, यदि आप परमेश्वर के प्रेम से भरे हैं तो you will not be seeking self. आप खुद के कार्य को नहीं ढूंढोगे. சுயத்துக்குரியதையே நீங்க தேடிக்கொண்டிருக்க खुद का ही कार्य को மாட்டீர்கள். नहीं ढूंढोगे. அநியாயமா சம்பாதிக்க மாட்டீர்கள். अन्याय में आप नहीं कमाओगे. அடுத்து 1 கொரிந்தியர் 13:7 पहला कोरिन्थियों 13:7वें वचन में, அன்பு சகலத்தையும் தாங்கும், वह सब बातों से वह सह लेता है, சகலத்தையும் விசுவாசிக்கும், सब बातों को वो प्रेरित करता है, சகலத்தையும் நம்பும், सब बातों का आशा रखता है, சகலத்தையும் சகிக்கும். सब बातों को वो धीरज धरता है. Love bears all things, प्रेम सारे बातों को सह लेता है, believes all things, सब बातों को प्रेरित करता है, hopes all things, सब बातों को आशा रखता है, endures all things. सब बातों में धीरज धरता है. எல்லாத்தையும் நம்பிடும் அன்பு. सबको वो सह लेता है. அன்பு நிமித்தம் மத்தவங்க சொல்றத நம்பிடும். पर प्रेम के निमित्त दूसरे जो कहते हैं विश्वास करता है. சில நேரத்துல நம்ம ஏமாற்றப்படுவோம் தான். समय हम फंसाए जाएंगे, ஆனாலும் கூட फिर भी love will triumph. मगर प्रेम जो है वो जीतेगा. அந்த அன்பு தான் ஜெயிக்கும். और ये प्रेम ही जीतेगा.
எதிரிகளை வீழ்த்தும் ஆயுதம் அது. ये दुश्मनों को गिरा देगा ये प्रेम. லவ் endures all things. प्रेम सब में जीत पाएगा. அன்பு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும். और प्रेम सब को सह लेता है. எல்லாவற்றையும் சகித்துக் और கொள்ளும். सब कुछ सह लेता है. யாராவது தீங்கு செய்தாலும் சகித்துக் கொள்ளும். अगर कोई बुरा करे तो भी सह लेगा. அதை பொறுத்துக் கொள்ளுவோம். और उसे धीरज बांध लेगा. அதுதான் அன்பினுடைய குணம். और वही प्रेम का गुण है. அடுத்து 1 கொரிந்தியர் 13:8 இப்படி पहला சொல்கிறது. कोरिन्थियों 13:8 इस तरह कहता है. அன்பு ஒரு காலம் ஒழியாது. प्रेम कभी नहीं ढलता. Love never fails. प्रेम कभी ढलता नहीं. Love of Jesus never fails. परमेश्वर का प्रेम कभी नहीं ढलता. Human love may fail. और चाहे मनुष्य का प्रेम ढल जाए, மனிதர்களுடைய அன்பு தோற்று போகும். मनुष्य का प्रेम हार जाएगा. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று மனிதர்கள் मैं சொல்வார்கள். तुझे चाहता हूँ, तुझसे प्यार करता हूँ कर मनुष्य பாதி बोलेंगे, வழியிலே போய் मगर விடுவார்கள். बीच रास्ते में वो छोड़ देंगे, ஏமாற்றி वो விடுவார்கள். फंसा देंगे. They will leave you on your way. मगर वो आपके रास्ते पे छोड़ देंगे, They will left you abandon. तुम्हें छोड़ देंगे वो. ஆனால் அன்பு, உண்மையான தேவ அன்பு அப்படி செய்யாது. मगर सच्चा परमेश्वर का प्रेम ऐसा மனிதர்கள் नहीं கைவிடுவார்கள். करता. मनुष्य हाथ छोड़ देंगे. தேவ அன்பு परमेश्वर का प्रेम ஒரு நாளும் தோற்று वो போகாது. कभी नहीं हारेगा. It will never fails. वो कभी नहीं हारेगा. God's love never fails. परमेश्वर का प्रेम कभी नहीं இதைத்தான் இங்கே हारेगा. சொல்லுகிறார். और यही அன்பு कहते ஒரு காலம் ஒழியாது. हैं, प्रेम कभी नहीं ढलता. Not human love but God's love. मनुष्य का प्रेम नहीं बल्कि परमेश्वर If का you be प्रेम. filled with God's love, यदि आप परमेश्वर के प्रेम में भरे हैं तो you will not fail आप नहीं हारोगे. and it will not make you fail. वो आपको कभी हराएगा नहीं. நீங்கள் தோற்று போவதில்லை. आप नहीं हारोगे. அன்பு நிமித்தம் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயிப்பீர்கள். प्रेम के निमित्त आप सभीयों में जय அன்பு पाओगे. எவ்வளவு முக்கியமானது என்று प्रेम कितना பாருங்கள். मुख्य है देखिए. 8ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 13:8 வசனம் இப்படி சொல்லுகிறது. 8वां वचन पहले कोरिन्थियों 13 में இதுவரையிலும் இந்த 5 வசனங்கள், இந்த முதல்ல இருக்கிற இந்த 8 வசனங்களுடைய முதல் பகுதி வரைக்கும் நான் உங்களுக்கு 16 காரியங்களே சொல்லி இருக்கிறேன். 16 things we have meditated. 8वें वचन के पहले भाग तक मैंने 16 वचन मैंने कार्य मैंने आपको कहा है. ஆமா. இப்போ 1 கொரிந்தியர் 13:8 வசனத்துல पहले कोरिन्थियों 13:8 वचन में what are the things going to disappear? और जो क्या कार्य गायब हो जाएगा, என்னவெல்லாம் ஒளிந்து போகும் और क्या क्या कार्य गायब हो जाएगा, என்று சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். कुछ कार्य कहा है. என்னவெல்லாம் ஒளிந்து போகும் என்று क्या சொல்கிறார் कुछ என்றால், गायब हो जाएगा. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும். भविष्य ध्वनि हो, prophecies will fail. भविष्य ध्वनि ஒரு हार தீர்க்க जाएगा. தரிசனம் சொன்னா சிலது நடக்காம போயிடும். भविष्यवाणी अगर कोई कहेंगे तो वो ஏனென்றால் नहीं होगा, குறைவுள்ள மனிதர்கள் மூலமாக தேவன் பேசுகிறார், நிறைவான தேவன் பேசுகிறார். क्योंकि जो कमी घटी मनुष्य के द्वारा भरपूरी परमेश्वर बात कर रहे हैं. நாம் அதை சரியான விதத்தில் வெளிப்படுத்தாம இருக்கலாம். ठीक तरह से हम उसे नहीं बोलते होंगे. கேட்டவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்காம இருக்கலாம். सुने हुए उस भविष्यवाणी को विश्वास नहीं करते होंगे. அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாமலும் இருக்கலாம். उसके अनुसार वो चलते भी नहीं होंगे. அதனால அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாம और போகலாம். इसके द्वारा वो भविष्यवाणी पूर्ण नहीं होता होगा. prophecy may fail प्रोफेसी जो भविष्यवाणी है वो बुरा नहीं होता होगा. but love never fails. मगर प्रेम कभी नहीं वो हारता. அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போம். tongues will cease. और जो अन्य भाषा है वो हार जाएगा. அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறோம். எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? और भाषा है तो आप बोलते रहेंगे. कितने देर तक बातें करते how रहेंगे. long will you speak in tongues? और कितने देर तक आप भाषाओं में बात करते रहेंगे. there will be a time to cease. there will be a time for ceasing. तो संपता जो एक भाषा का भी एक समय होगा कि वो संपता होगा, समाप्त होगा. அதுவும் கூட ஓய்ந்து போயிடும். और वो भी एक समाप्त हो जाएगा. but love never fails. मगर प्रेम कभी नहीं समाप्त होगा. knowledge will vanish away என்று அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போகும். tongues will cease. அதே மாதிரி knowledge will vanish away. அறிவானாலும் ஒளிந்து போகும். ज्ञान हो तो मिट जाएगा. அறிவு, knowledge may disappear. ज्ञान हो मगर तो भी वो मिट जाएगा. அறிவு ஒளிந்து போகும். there will be a time for death. और एक समय होगा एक मृत्यु का. our knowledge will be gone away. उसका जो ज्ञान है, हमारा ज्ञान है, वो गायब हो जाएगा, वो मिट जाएगा. the brain will not work. बुद्धि जो दिमाग है वो काम नहीं करेगा. மூளை வேலை செய்யாது. दिमाग काम नहीं करेगा. கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க சிலவர். कुछ लोग कोमा स्टेज में चले जाते हैं. அறிவு எங்க? बुद्धि ज्ञान कहाँ है? where is the intellectuality? और कहाँ पर इंटेलेक्चुअल है? it will be hidden inside. वो अंदर छुपा रहेगा, but it cannot come out. वो बाहर नहीं आ पाएगा. அதாவது அறிவானாலும் ஒளிந்து போகும். और इसीलिए अगर ज्ञान होगा तो भी वो मिट जाएगा. now love never fails. मगर प्रेम कभी नहीं मिटेगा. இவைகள் ஒளிந்து போகிற காரியங்கள். ये सारे मिटने वाले कार्य हैं. 1 Corinthians 13 and 8 says 3 things. they are
they will vanish. और पहले कुरिन्थियों 13:8 में 3 कार्य जो मिट जाएगा कहा है। அடுத்து என்ன ஒரு குறிப்பு? अगला क्या पंक्तियां है? குறை உள்ளவைகள், things which are lacking. जो कमी है, जो कम चीजें जो कमी है। 1 Corinthians 13:9 says, 9वां वचन इस तरह कहता 1 है। கொரிந்தியர் 13:9 சொல்கிறது, पहला कुरिन्थियों 13:9 इस तरह कहता है, நம்முடைய அறிவு குறை உள்ளது. क्योंकि हमारा जो ज्ञान है अधूरा है। we know a part. हम जानते हैं कुछ भागों को, நாம் அறிந்து கொண்டது ஒரு பகுதி தான் பாருங்க. और हमने जो जाना है सिर्फ एक छोटा भाग है। யாருமே நிறைவான அறிவுடையவர்கள் கிடையாது. और कोई भी भरपूरी ज्ञान वाला मनुष्य नहीं। You may be a doctor, हो सकता है आप एक डॉक्टर you may हैं, be an engineer, या आप एक इंजीनियर है, you may be an intellectual, आप बहुत ही you may इंटेलेक्चुअल own a रहेंगे, PhD, और आपने एक PhD डिग्री ली होगी, but what you know is part. मगर आप जो जानते हैं वो सिर्फ एक भाग है, एक अधूरा है। நீங்கள் அறிந்து கொண்டது ஒரு பகுதி தான். आपने जो जाना है वो एक थोड़ा भाग ही है। யாருமே நிறைவான அறிவு கிடையாது. कोई भी भरपूरी ज्ञान नहीं है, ஒரு பகுதி தான் அறிந்திருக்கும். एक ही भाग आपने जाना है। we know a part. हम एक भाग को ही जानते हैं। இருக்கிற நாலேஜ்ல நம்ம அறிந்து கொண்டது ஒரு பார்ட் தான், ஒரு பகுதி தான். जो ज्ञान है उसमें से हमने जो जाना है वो सिर्फ एक भाग ही है। ஸ்பிரிச்சுவாலிட்டில கூட நிறைய பார்ட் இருக்குது. आत्मिकता में भी बहुत सारे भाग हैं। there is 12 stages. 12 स्थान है, அதுல ஜீசஸ் alone possessed the 12 stages. और सिर्फ यीशु मसीह ही एक है जो 12 स्थान पूरा किया। 12 ஸ்தானங்களை அடைந்தவர் இயேசு ஒருவர் தான். 12 स्थान को जो पार किए पाए हैं वो सिर्फ यीशु मसीह है, வேற எந்த மனிதருக்கும் அந்த ஸ்டேஜ் கிடையாது. और कोई मनुष्य उस स्थान में नहीं है, அவ்வளவு ஞானம் கிடையாது. उसमें ज्ञान नहीं the है। wisdom of Solomon is a part. और जो सालोमोन का जो बुद्धि था वो एक पार्ट है, वो एक भाग है। அவர் அளவுக்கு ஞானம் உடையவர்கள் யாருமே இல்லை என்று வேதம் और சொல்லுகிறது. उतने सीमा तक कोई भी बुद्धिमान ज्ञानी नहीं है कर पवित्र शास्त्र कहता है। ஆனால் அவர் அறிந்து கொண்டதும் ஒரு பகுதி தான். मगर उन्होंने जाना वो भी एक भाग ही है। அப்படியானால் நீங்களும் நானும் என்ன? तो आप और मैं कितने हैं? நாம் அறிந்து கொண்டது ரொம்ப ரொம்ப குட்டி. हमने जो जाना है बहुत ही छोटा है। we are ordinary people. हम बहुत ही साधारण व्यक्ति हैं, அதனால அறிவானதும் ஒளிந்து போகும். और इसीलिए ज्ञान भी मिट it will जाएगा, cease, वो भी मिट जाएगा, but love will not cease. मगर प्रेम नहीं मिटेगा। தேவ அன்பு ஒரு நாளும் परमेश्वर का प्रेम कभी भी नहीं मिटेगा, இது ஒரு குறைவு. ये कमी है। அடுத்து நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. and we prophecy is a part. और हमारा जो भविष्यवाणी है अधूरा है। தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. भविष्यवाणी के वरदान के द्वारा हम सब कुछ नहीं बोल सकते। even the great prophet Elisha, we have meditated last day. बहुत सारे जो एलिजा है उसके बारे में हमने पिछले दिनों में ध्यान किया। எலிசாவை குறித்து 2 நாள் நம்ம தியானித்திருக்கிறோம். एलिसा के बारे में 2 दिन हमने ध्यान किया। அவருக்கு கூட சுனமியாளுடைய அந்த பையன் இறந்தது தெரியாது. और वो भी सुनमाइट का जो लड़का मृत्यु हो गया वो नहीं जानता। அவர் சொல்றார் தேவன் இதை எனக்கு மறைத்தார். और वो कहते हैं कि परमेश्वर ने मुझे इससे छुपाया। God hides it. परमेश्वर छुपाते हैं, மறைத்து விட்டார், எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். परमेश्वर ने छुपा दिया, मैं नहीं जाना कर। ஒரு புறம் வரங்கள் செயல்படும், और एक जगह वरदान क्रिया करेंगे, இன்னொரு பக்கம் ஒரு லேக்கிங் இருக்கும். ஒரு மறைவான பகுதியை தேவன் வைத்திருப்பார். और एक बाजू में एक छुपा हुआ एक गुप्त कार्य परमेश्वर रखे हुए होंगे। உங்களுக்கும் எனக்கும் கூட அப்படித்தான். आपको और मुझे भी ऐसा ही। அறியப்படாதவைகள் நிறைய இருக்குது. अनजान कार्य बहुत सारे हैं, கொஞ்சம் தான் நமக்கு தெரியும். थोड़ा ही हम जानते we हैं, know a part. और हम थोड़ा ही भाग को எல்லாம் जानते தெரியாது. हैं, सब कुछ नहीं जानते, எல்லாம் தெரியாது. सब कुछ नहीं जानते, அதனால யாரும் பெருமை பாராட்ட முடியாது. और इसीलिए कोई भी बड़ाई नहीं कर எல்லாம் सकता। தெரியும் யாருமே சொல்ல मैं முடியாது. सब कुछ जानता हूं करके कोई नहीं कह யாருமே सकता, சொல்ல முடியாது. कोई नहीं we कह know a सकता। part. मुझे हम सिर्फ थोड़ा ही जानते हैं, ஆனா அன்பு பூரணமானது. मगर प्रेम पूर्ण है, இவைகள்லாம் குறைவுள்ள और ये सारे कमियां वाले कार्य हैं। அடுத்து 1 கொரிந்தியர் 13:10 சொல்கிறது, पहला कोरिन्थियों 13:10 इस तरह कहता இதுக்கு है, ஒரு தீர்வு. इसके लिए एक There is a solution. Yes. एक सॉल्यूशन है। 1 Corinthians 13:10 says, 10 कहता है, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். But when that which is perfect has come, then that which is in part will be done away. परंतु जब सर्व सिद्ध आएगा तब अधूरा मिट जाएगा। நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். जब सर्व सिद्ध आएगा तभी अधूरा मिट நிறைவாகிய जाएगा। பரிசுத்த ஆவியானவர், जब भरपूरी असिद्ध जो भरपूरी है पवित्र आत्मा, ரோமர் 5:5 சொல்லுகிறபடி, according to Romans 5:5, रोमियो 5:5 जैसा कहता है, the love of God filled us परमेश्वर का प्रेम हमें भरा through the Holy Spirit which is poured upon us. पवित्र आत्मा के द्वारा जो हमारे भीतर जो हुंडे ले गया। நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்மை நிறைக்கும். हमें हुंडे ले गए, पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का प्रेम हमें भरेगा। I feel in my spirit now the love of God through the Holy Spirit is filling you right now. मैं आत्मा में महसूस करता हूँ कि परमेश्वर का प्रेम हर एक को भर रहा है।
பரிசுத்தாவியானவர் மூலமாக தேவ அன்பு இப்பொழுது உங்களுக்குள் ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். परमेश्वर के प्रेम के द्वारा पवित्र आत्मा का जो भरपूरी आपके अंदर भरते हुए मैं देख रहा हूं, उसे पा लीजिए, receive it. उसे पा लीजिए. தேவ அன்பு, परमेश्वर का प्रेम, God's love, परमेश्वर का it is प्रेम, filling you. परमेश्वर का प्रेम आपको भर Each रहा and है, everyone. आपके सबके ऊपर, ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். हर एक के ऊपर भर रहे அன்பை हैं. வாஞ்சித்து கதறி वो பெற்றுக்கொள்வோமா? प्रेम को आप चिल्लाकर चाहत रखकर पा लीजिए उसे. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல हिरनी जैसा जो परमेश्वर का जो प्यासा है पानी के लिए, தேவனே என் वैसा ஆத்துமா परमेश्वर मेरी உம்முடைய आत्मा அன்பை நாடுகிறது. आपके प्रेम को चाहता है, நிரப்பும். आप मुझे भरिए. அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகத்தக்கதாக और जो परमेश्वर लहरें सब कुछ मेरे ऊपर आकर गिरने तक தேவ அன்பு எங்களை நிரப்புவதாக. परमेश्वर का प्रेम हमें भरे, எங்களை நிரப்பும் சுவாமி. मुझे भरे परमेश्वर. இதுவே நம்முடைய ஜெபமாக यही இருக்கட்டும். हमारा प्रार्थना बने. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் हमें दिए गए पवित्र आत्मा के द्वारा தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்பி இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. परमेश्वर का प्रेम हमारे हृदय को भरा हुआ है, इसीलिए वो कभी हमें शर्मिंदा नहीं करेगा. 2 Corinthians 5:17 says, 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, दूसरे कोरिन्थियर 5:17 कहता है, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் यदि कोई मसीह में है तो புது சிருஷ்டியாயிருக்கிறான். नया सृष्टि है, பழையவைகள் ஒளிந்து போயின, पुराने जो है बातें हैं वो ढल चुका है எல்லாம் புதிதாயின. और देखो सब नया हो गया. You are in Christ. यदि आप मसीह में हैं, Everything will be renewed. सब कुछ नयापन हो जाएगा. Everything will be renewed. सब कुछ नयापन हो जाएगा. All things will be vanished away. पुराने कार्य जो मिट जाएगा, New things are created. नए कार्य उत्पन्न You are a new होता है. creature. तुम एक नए कार्य हो, नए देव अன்பு. उत्पन्न हुए हो. God's love does this. परमेश्वर का प्रेम है, தேவனுடைய அன்பு இதை செய்கிறது. परमेश्वर का प्रेम इसे करता है. Revelation 21:5 says, வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 21:5 कहता है, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சொல்கிறார், सिंहासन में विराजमान परमेश्वर कहते हैं, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். मैं ये सब कुछ मैं नया करता हूँ. The one who is seated on the throne says, behold, I am making everything new. और जो सिंहासन में विराजमान है वो कहते हैं कि मैं सब कुछ नया करता हूँ, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். सब कुछ मैं नया करता பழைய हूँ. சுபாவங்களை களைந்து போடுவோம். पुराने स्वभाव को निकाल அவைகளை फेंकता தேவன் हूँ உரிந்து और கொள்ளுகிறார். उसे वो खींच निकालता है. தேவ அன்பினால் நம்மை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर के प्रेम से हम भरे हुए God's हैं. love is filling you and me. परमेश्वर के प्रेम आपको और मुझे भर रहा All है. the old evil things are vanished away. जब पुराने कार्य सब कुछ मिट जाएगा, God is make you clear. परमेश्वर आपको साफ करता है. அடுத்து 1 கொரிந்தியர் 13:13 சொல்கிறது, पहला कोरिन्थियों 13:13 इस तरह कहता है, நிலைத்திருக்கும் 3 நற்குணங்கள். और स्थिर रहने के 3 अच्छे गुण, 3 good qualities which are persisting ever. तीन अच्छे गुण जो सदा के लिए है Is abiding all the time. और हमेशा ये हम पर रहता है. இப்பொழுது விசுவாசம், अब நம்பிக்கை, विश्वास, आशा, அன்பு, प्रेम, மூன்றும் நிலைத்திருக்கிறது. ये तीनों वो स्थिर है இவைகளில் அன்பே பெரியது. और इस पर सबसे बड़ा प्रेम है. And love abide faith, hope, love these things. But the greatest of these is love. अब विश्वास, आशा, प्रेम ये तीनों स्थिर है और इस पर सबसे बड़ा जो है वो प्रेम है. Faith, hope, love. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றும் நிலைத்திருக்கக்கூடியவைகள். என்றைக்கும் it will not vanish away. और ये இவைகள் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவைகள். विश्वास, आशा, प्रेम ये तीनों स्थायी है, ये कभी भी ये स्थिर रहता है. 3 good qualities. ये One तीनों- is faith. अच्छा गुण पहला विश्वास। विश्वास. விசுவாசம் இல்லைன்னா நீங்க வந்து நீங்க உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. बिना विश्वास कोई यहाँ पर आकर नहीं बैठे रहेंगे. If you don't have faith in Jesus Christ, you will not come to church. यदि आप यीशु मसीह पे विश्वास नहीं करते तो आप कलीसिया नहीं आओगे. So you have faith. तो आपको विश्वास है. Don't say my faith is small. आप बोलिए कि मेरा, आप ना बोलिए कि मेरा विश्वास छोटा சின்ன है. விசுவாசம் என்று குறைபட்டுக் கொள்ளாதீர்கள். छोटे विश्वास है करके आप घटी ना You have पाए. enough of faith. आपको जो जरूरती विश्वास है விசுவாசம் அது உங்களிலே விசுவாசம். நிலைத்திருக்கும். वो आप पर स्थिर रहेगा. உங்களிலே விசுவாசத்தை துவக்கினவர் और जिसने आपके अंदर विश्वास को शुरू किया முடிவு பரியந்தம் அதை நிறைவாக்குவார். अंत तक उसे पूरा करेगा. He will perfect it. वो आपको पूर्ण करेगा. Yeah. One who is start the faith in you will perfect it. और जिसने आपके अंदर विश्वास की शुरुआत की वो उसे पूरा करेगा. The second good quality is hope. நம்பிக்கை. और दूसरे अच्छे गुण है आशा. Yeah. உங்களுக்கு ஆண்டவராய் இயேசுவின் மீது நம்பிக்கை இருக்கிறது. आपको यीशु मसीह में आशा है. Yes, you believe. आप विश्वास You करते have हैं. hope in God आपको परमेश्वर and पर आशा God's है. work उसके कामों में है. and this holy Bible. उसके पवित्र शास्त्र में. Whatever is in this Bible you are believing. जो कुछ पवित्र शास्त्र में आप विश्वास करते हैं, வேதத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்புறீங்க. जो पवित्र शास्त्र में है सब कुछ आप विश्वास அதனால करते தான் हैं இங்க வந்திருக்கீங்க. और इसीलिए आप यहाँ पर आए हैं. You have hope. आपको आशा है. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. वो आशा आपको है. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லாதீங்க. विश्वास नहीं है कर मत You बोलिए. have hope. आपको आशा है. இதுவும் ஒரு முக்கியமான குவாலிட்டி. और ये भी एक मुख्य गुण The है. last thing is love. आखिरी है प्रेम. The third quality is
थे They are the sons of Naomi. और वो ही नहोमी के पुत्र நகோமியினுடைய ரெண்டு மகன்கள் மக்லோன் கிலியோன், ரெண்டு பேருடைய ஒய்ஃப் பேரு ரூத் ஓர்பாள். और मकलोन और किलियोन नहोमी का बेटे हैं और उनकी पत्नी रूथ और एक स्त्री. Both were died. दोनों पति दोनों जो बच्चे उनके लड़के मर गए ரெண்டு பேரும் இளம் வயதிலே இறந்து और போய்விட்டார்கள். दोनों ही जवानी में मर गए. தாய்க்கு மகன்கள் இல்லை. जो माँ को बेटे नहीं है. ஆல்ரெடி she was a widow. और पहले से वो विडो थी. ஏற்கனவே அவர்களுக்கு கணவன் இறந்து விட்டார். और पहले से उसके पति खो ரெண்டு चुके हैं. மகன்களும் இறந்து விட்டார். दोनों लड़के भी वो खो चुके ரெண்டு हैं மருமகள் மாத்திரம் और இருக்காங்க. सिर्फ दोनों बहुएं हैं. அவர்கள் அந்நிய தேசத்திற்கு பிழைக்க போயிருக்கிறாங்க. वो अन्य देश में बचने के लिए गई है. As many of you come from many areas and many states of India, you have come to Mumbai. बहुत सारे लोग यहाँ बहुत सारे राष्ट्र से इस मुंबई शहर में आए हैं. அதே போல அவங்க பக்கத்துல இருக்க மோவாபியத்தை தேசத்துல பிழைக்க போனார்கள். और वैसे नजदीक जो मोआब देश था वहां पर बचने के लिए गई. அங்க ரெண்டு மகன்கள் இறந்து போயிட்டாங்க. वहां पर दोनों बेटों को खो दिया. மருமகள் ரெண்டு பேருமே மோவாபைட்ஸ். और दोनों जो बहू है वो मोआब देश से है. மோவாபைட்ஸ். मोआबाइट्स. What they have to do? क्या करें वो? என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. क्या करें कर पता அவர்கள் नहीं. சொன்னார்கள் எங்கள் தேசத்துல அங்கிருந்து பஞ்சம் பிழைக்க இங்க வந்தேன், இப்போ அங்க எங்க தேசத்துல மழை பெய்திருக்கு, நான் திரும்பி போகிறேன். और वो कहती है कि वहां पर अकाल पड़ा है, वो उस देश से मैं बचने के लिए मैं अपने देश छोड़कर यहाँ पर आई, अभी वहां पर बारिश हो रही है, मैं वापस लौट जा रही हूँ. இந்த தாய் சொன்னார்கள், उसकी माँ ने कहा ரெண்டு மருமகளையும் பார்த்து, दोनों बहू को देखकर நீங்க உங்க தேசத்திலே இருங்க, तुम अपने देशों में ही रह जाओ, ரீமேரேஜ் பண்ணிக்கோங்க, आप दोबारा शादी कर लो, நீங்க இங்க வாழுங்க, சின்ன வயசு உங்களுக்கு, और आप यहाँ पर जियो, तुम्हारा छोटा उम्र है, நான் தனியா போய் வரேன். मैं अकेला जा रही हूँ. ரெண்டு பேரும் அழுதார்கள். दोनों रोने लगे. ஓர்பாளும் ரூத்தும் அவர்களை கட்டி கொண்டு அழுதார்கள். और एक बार जो रूत भी अपने आप को उन्होंने गले लगाकर रोने लगे. சத்தமிட்டு அழுதார்கள். और आवाज उठाकर रोने लगे. they cried bitterly and loudly. और बहुत ही बिचक कर वो रोने लगे. but at one stage, मगर एक स्थान में ओरबाल left நகோமி. ओरबाल ने नहोमी को छोड़ दिया. நகோமியை விட்டு ஓர்பாள் என்ற மரபுகள் பிரிந்து और போய்விட்டார்கள். नहोमी को छोड़कर ओरबाल जो बहू है उसने छोड़कर ஆனால் चली ரூத் गई. அப்படி அல்ல. मगर रूत ऐसा नहीं है. உறுதியாக பிடித்துக் கொண்டார்கள். वो उसे बुलंदी से उसने अपने सास को उसने बांध लिया. அப்பதான் இந்த வசனம் சொல்லுது और பாருங்க. तभी ये वचन कहता है 16th verse 1:16 says, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். और तभी 16 वचन पहला अध्याय इस तरह कहता है कि वो कहती है कि तुम मुझे यह ना कहो, विनती करो कि मैं तुम्हें छोड़कर लौट जाऊं. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். जिधर जहां पर तुम जाओगे उधर मैं जाऊंगी. நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். और जहां पर तुम रुकोगे वहां पर मैं உம்முடைய भी ஜனம் रुकूंगी. என்னுடைய ஜனம், आपके लोग मेरे लोग हैं. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். आपका परमेश्वर मेरा परमेश्वर है. Your God is my God. आपका परमेश्वर मेरा परमेश्वर Oh, है. Naomi is God. और वो नहोमी का परमेश्वर है. जीवित परमेश्वर यही है. இஸ்ரவேலின் தேவன் தான் ஜீவனுள்ள इस्राएल का தேவன். परमेश्वर ही जीवित परमेश्वर है. அவரே உண்மையுள்ள தேவன் और वही सच्चे परमेश्वर है. என்று அறிந்து கொண்டார்கள். ऐसे जान लिया. அது அறிந்து கொண்டபடியினால ऐसे जान लिया इसीलिए. சொன்னார், உங்கள் தேவன் என்னுடைய தேவன், और इसीलिए उसने कहा कि आपका परमेश्वर मेरा உம்முடைய परमेश्वर, தேவன் என்னுடைய தேவன், आपका परमेश्वर मेरा परमेश्वर. ஆகவே நான் உம்மை தான் பின்பற்றுவேன். और इसीलिए मैं आपके ही நீர் पीछे இருக்கும் चलूंगी. இடத்திலே நானும் இருப்பேன். आप जहां पर रहोगे मैं भी நீர் रहूंगी. தங்கும் இடத்தில் நானும் और தங்குவேன். आप जहां पर रुकोगे मैं भी रुकूंगी. மரணமே அல்லாமல் और मृत्यु ही ना हो तो வேறு யாரும் நம்மை பிரிக்க முடியாது. और कोई हमें नहीं छुड़ा सकता. மரணமே அன்றி मृत्यु छोड़कर வேறொன்று நம்மை பிரிப்பது இல்லை. और कोई हमें अलग नहीं करेगा. எவ்வளவு உறுதி பாருங்க. और कितना बुलंद है. ஒரு देखिए. மனுஷி மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய அன்பு இது. एक स्त्री के द्वारा प्रकट हुआ परमेश्वर का प्रेम है. God's love revealed through a woman परमेश्वर का प्रेम जो Who है loved God. और परमेश्वर के द्वारा who trust God, जिसने विश्वास किया परमेश्वर पर, believed in God. जो जिसने विश्वास किया परमेश्वर தேவனுடைய அன்பு அந்த பெண் மூலமாக எப்படி வந்தது? परमेश्वर का प्रेम उस स्त्री के द्वारा कैसे प्रकट हुआ? நகோமி மூலமாக அவர்களுக்குள்ளே வந்தது. नहोमी के द्वारा उसके भीतर நகோமி வழிபடுகிற அந்த தேவனிடத்திலிருந்து வந்தது. आया. नहोमी जो प्रणाम करती है उस परमेश्वर के द्वारा आया. உங்களுக்கும் எனக்கும் கூட அப்படித்தான். आपको और मुझे भी ऐसे தேவனுடைய அன்பு நம்ம நிறைத்திருக்கும் போது परमेश्वर का प्रेम हमारे अंदर அந்த அன்பை பார்த்து उस प्रेम को देखकर உங்களுடைய தேவனை அவர்கள் மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். आपके परमेश्वर को दूसरे पालन करेंगे. என்னை பார்த்து
என்னை பார்த்து என்னுடைய தேவனை பின்பற்றுவார்கள். मुझे देखकर लोग मेरे परमेश्वर का पालन करेंगे அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் और वैसे ही हम हर एक நாம் कोई தேவனுடைய அன்பை எப்படி हम வெளிப்படுத்துகிறோம்? परमेश्वर के प्रेम को कैसे प्रकट करते How हैं, we are revealing God's love through us? कैसे हम परमेश्वर के प्रेम को प्रकट करते Through हैं, our deeds, क्या हम अपने कार्य से, through our works. हमारे कामों से, How we are behaving in our works part. हम कैसे हम अपने आप को चलाते हैं अपने कामों के स्थानों में, இவைகளெல்லாம் கவனிக்கப்படும். ये सब कुछ ध्यान वेले दिया जाएगा स्थलத்திலே, कामों के स्थान में, தொழிலகத்திலே, आपकी नौकरी और व्यापार के வெளியிலே, जगह, बाहरों में, வழியிலே रास्तों में நம்ம எப்படி நடந்து हम கொள்கிறோம்? कैसे चाल चलन करते हैं, ஜனங்கள் கவனிப்பார்கள். लोग ध्यान देंगे தேவனுடைய அன்பை परमेश्वर के प्रेम को நம் மூலமாக அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். द्वारा वो देख लें. ஆமா, இந்த 18 வசனம் 1ஆம் அதிகாரம் ரூத் சொல்லுகிறது, பஹலா- அவள் தன்னோட கூட வர உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. रूत पहला अध्याय 18 वचन इस तरह कहता है कि वो उसके साथ आने में स्थिर थी, इसीलिए तब उसने उससे कुछ नहीं कहा. ரூத் இடத்துல காணப்பட்ட அந்த அன்பு, रूत के पास दिखाई दी हुआ वो प्रेम, அது தேவ அன்பு. वो परमेश्वर का प्रेम है. அந்த விசுவாசம், वो विश्वास, அந்த faith, அது தேவன் மீது வைத்த वो faith. विश्वास परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास, அந்த நம்பிக்கை, वो भरोसा, இஸ்ரவேலின் தேவன் நிமித்தமாக வந்த நம்பிக்கை, इजराइल के परमेश्वर के द्वारा आया हुआ அது भरोसा அவளை உயர்த்தினது. उसे ऊंचा किया. எப்படி உயர்த்தினது என்று कैसा பார்க்கலாம். ऊंचा किया करके ரூத் देखेंगे. 2ஆம் அதிகாரம் 11-12 இப்படி சொல்லுகிறது. रूत दूसरा अधिकार 11 और 12 वचन इस तरह அவள் कहता है. போய் ஒரு வயல்வெளியிலே அந்த கோதுமை அறுவடை நடக்கிற இடத்துல போய் அந்த கோதுமை சிந்தின கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தாள். और जाकर वो खेतों में जो नीचे गिरे हुए दानों को बटोर रही थी. அந்த லேண்ட் ஓனர், அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரன் वो जमीन के जो मालिक है वो वहां पर போவாஸ், बोआस, அவர் சொன்னார், बोआज उसने उत्तर दिया, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு जो कुछ நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. जो कुछ तूने अपने पति की मृत्यु के बाद अपने सास के लिए तूने किया है और जो किस प्रकार अपने माता पिता को तूने छोड़कर जन्मभूमि को छोड़कर आया हो, मैं जानता हूँ. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 वचन कहता है, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. यहोवा तेरे कार्य के प्रतिफल तुझे देंगे. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. इजराइल का परमेश्वर यहोवा जिसका पंखों के तले तू शरण के लिए आई है, वो तुझे भरपूरी बदला देगा. உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கிடைக்கட்டும். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்தபடியினால் அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. यहोवा तेरे क्रिया के अनुसार प्रतिफल मिलेगा और इजराइल के परमेश्वर के यहोवा के जो पंखों तले तू आई है तो उसका प्रतिफल तुझे मिलेगा. நம்முடைய பலன் எங்கிருந்து வருகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து. हमें प्रतिफल कहां से मिलता है? इजरायली परमेश्वर यहोवा के द्वारा. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதம் 121:1 சொல்லப்பட்டிருக்கிறது. मुझे सहायता मिलने वाले उस चट्टान की ओर मैं अपने आंखें उठाता हूं करके वचन संहिता 121 पहला वचन I कहता है. lifted my eyes upon the hills where my help is coming. मेरे आंखें मैं चट्टान के ऊपर मैं उठाता हूं जहां से मुझे सहायता मिलेगी. அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். उस ऊंचे स्थान को ये और हम देखते हैं. We are not trusting any ordinary person. हम एक मनुष्य पर हम विश्वास नहीं करते. Not any man. एक मनुष्य नहीं, Not any woman. एक स्त्री नहीं, Not on money. एक पैसों के ऊपर नहीं, But we are trusting in God. मगर हम परमेश्वर पर भरोसा करते हैं. நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கிறது. हमारा भरोसा परमेश्वर के ऊपर பணத்தின் மீது அல்ல, पैसों के ऊपर नहीं, மனிதர்கள் மீது அல்ல. मनुष्य के ऊपर नहीं. இந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. ये प्रेम हमें शर्मिंदा நம்முடைய नहीं करेगा. நம்பிக்கை, हमारा நம்முடைய भरोसा, விசுவாசம், हमारा विश्वास, நம் தேவ அன்பு, हमारा परमेश्वर का प्रेम है, இவைகள் நம்மை வெட்கப்படுத்துவதே. ये हमें शर्मिंदा नहीं करेगा. இந்த ரூத்தினுடைய காரியத்தை பார்ப்போமானால் ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி சொல்லுது? ரூத் 4:13 says, रूत 4 अधिकार 13 इस तरह कहता है, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற தேவன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினார். அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். और बोआस रूत से विवाह किया और उसको एक लड़का जन्मा, उसका नाम ओबेद था और ओबेद जो है दाऊद का पुत्र, दाऊद का पिता. இந்த தாவீது தான் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக ஆனார். और ये दाऊद इजराइल का राजा बना. ரூத்துடைய 4ஆம் தலைமுறை ராஜாவாகிவிட்டார். रूत का जो चौथा संतान राजा बन चुका है. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறிவிட்டது. इजराइल के पंखों तले जो शरणगत के लिए आए हैं उसके प्रतिफल परमेश्वर
परमेश्वर ने उसे भरपूरी से दिया। அவருடைய பழைய வழிபாடுகளை விட்டு, उसके पुराने कार्यों को छोड़कर, பழைய நாட்டை விட்டு, पुराने देश को छोड़कर, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்த உங்களுக்கும் इजराइल देश के परमेश्वर के पास आए आपको भी அவராலே நிறைவான பலன் உண்டாயிருக்கும். उसके द्वारा भरपूरी से ஒன்றும் आपको फल உங்களுக்கு होगा குறைவுபடாது. और कोई भी घटी नहीं होगा, ஏனென்றால் क्योंकि தேவ அன்பு உங்களை நிரப்பியிருக்கிறது. परमेश्वर का प्रेम आपको भरा है। 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்லுகிறபடி, पहले कोरिन्थियर 13 में पौलुस ने जैसे कहा, இப்பொழுது விசுவாசம், अभी विश्वास, நம்பிக்கை, भरोसा, அன்பு, प्रेम, மூன்றும் நிலைத்திருக்கிறது. ये तीनों स्थायित है। இவைகளில் அன்பே பெரிய इन பெரிய. सभी में प्रेम ही बड़ा है। லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். प्रेम ही सबसे बड़ा है। அன்பு, தேவ அன்புக்கு நிகரானது எதுவுமே இல்லை. और ये परमेश्वर के प्रेम के निकट और कुछ அந்த नहीं அன்பை है। தேவன் நமக்குள்ளே ஊற்றுகிறார். और वो प्रेम को परमेश्वर हमारे अंदर भरते हैं। எழுந்து நிற்போமா? सब खड़े அந்த रहेंगे। தேவ அன்பை நாம் वो நாடுவோம். परमेश्वर के प्रेम को हम தேவ அன்பு ढूंढेंगे। நம்மை நிரப்பும்படி परमेश्वर வேண்டிக் के கொள்வோம். प्रेम हमें भरने के लिए हम ரோமர் समर्पण 5:5 करेंगे। சொல்லுகிறபடி, रोमियो 5:5 जैसा कहता है, கிறிஸ்துவின் அன்பு, मसीह का प्रेम, தேவ அன்பு परमेश्वर का प्रेम அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக उनके पवित्र आत्मा के द्वारा நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. हमारे अंदर भर दिया जाता ஊற்றப்படுகிறது. है, भर दिया जा रहा है, ஊற்றப்படுகிறது. भर दिया जा It रहा is है। pouring upon वो you हमारे ऊपर भर दिया as जा like a रहा है, flood. परमेश्वर के समूह पर வெள்ளம் போல एक एक बाढ़ की तरह தேவனுடைய அன்பு परमेश्वर का ஒவ்வொருவர் प्रेम மீதும் ஊற்றப்படுகிறது. हर्रे के ऊपर भर दिया जाता பரிசுத்த है, ஆவியானவர் மூலமாக ஊற்றப்படுகிறது. पवित्र आत्मा के द्वारा भर தேவ दिया जाता அன்பினால் है। நிறைந்திருப்போம். परमेश्वर के प्रेम से हम भरे हुए தேவன் रहेंगे। மீது நம்பிக்கை வைப்போம். परमेश्वर के ऊपर भरोसा அவரை रखेंगे, விசுவாசிப்போம். उस पर विश्वास रखेंगे, அவருடைய வார்த்தையை उसके விசுவாசிப்போம். वचनों को विश्वास करेंगे எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். और सभी में आशीष ரூத்தை पाएंगे। தேவன் விட்டு விடவில்லை. रूत को परमेश्वर ने नहीं त्यागा। இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்த அவளுக்கு इजरायली परमेश्वर को भरोसा कर आई उससे, அவராலே நிறைவான பலன் उसके கிடைத்தது. द्वारा भरपूरी फल मिला। உங்களுக்கும் எனக்கும் அதே போலத்தான் आपको और मुझे इसी तरह இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். इजरायली परमेश्वर यहोवा पर भरोसा रखे आए हैं, அநேக காரியங்களுக்காக, अनेक कार्यों के लिए, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, बच्चों की पढ़ाई के लिए, மேல் படிப்புக்காக, ऊंचा for higher पढ़ाई के लिए education. நாம் தேவனை நம்பி இருக்கிறோம். परमेश्वर पर भरोसा மேல் रखे हुए படிப்புக்கு हैं தேவையான பணத்துக்கு தேவனை நம்பி இருக்கிறோம். और आगे पढ़ने के लिए परमेश्वर पैसों के लिए जरूरतों के लिए हम भरोसा रखे हैं। இந்த வெக்கேஷன் முடிந்தோன பிள்ளைகள் எல்லாம் நல்ல காலேஜ்ல பெரிய பெரிய இதுல இன்ஸ்டிடியூஷன்ல சேர்க்க ये வேண்டும். वेकेशन खत्म होते बच्चों को इंस्टीट्यूशन में, बड़े बड़े कॉलेजेस में हमें एडमिशन लेना है, நிறைய பணம் தேவை. बहुत सारे पैसे चाहिए, சீட் கிடைக்கணும். सीट मिलना है, பிள்ளைகள் உயர்ந்திருக்கணும். बच्चे ऊंचाई में रहना है, படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வேண்டும். पढ़े हुए बच्चों को अच्छी नौकरी चाहिए பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்க வேண்டும். और अनेक बच्चों को शादी विवाह कराना है, குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டும். जिन्हें संतान नहीं उनको बच्चे चाहिए, பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை வேண்டும். शैतानों के बंधनों से छुटकारा चाहिए, வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும். बीमारियों से छुटकारा चाहिए, எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு தான். और सभी के लिए एक ही அது தேவனுடைய அன்பு. सॉल्यूशन है, वो परमेश्वर का प्रेम है, It's God's love. वो परमेश्वर का प्रेम है, It's God's love. परमेश्वर का It प्रेम is filling you right now. आप सभी को अभी भर தேவ रहा அன்பு உங்களை है, परमेश्वर का प्रेम நிறைக்கிறது. அந்த भर रहा அன்பின் है, நிமித்தமாக விடுதலை प्रेम के निमित्त பெறுகிறீர்கள். आपको छुटकारा है, God's loving you. परमेश्वर का प्रेम It's filling you. आपको भर रहा है, அது எல்லாவற்றையும் நிறைவாக वो உங்களுக்கு सभी को தரும். पूर्णता से நீங்கள் देंगे। தேவ அன்பினால் आप நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். परमेश्वर के प्रेम से भरे जा रहे हैं, உலகத்துக்கு சாட்சியாக இருக்க आप போகிறீர்கள். इस दुनिया के लिए गवाही बनने वाले இயேசுவுக்கு हो, சாட்சியாக வாழ यीशु मसीह के लिए போகிறீர்கள். गवाही जीने वाले हो, அந்த அன்பு எல்லாவற்றையும் உங்கள் கையில் கொண்டு வந்து वो प्रेम சேர்க்கும். सभी को आपके हाथों में ले आएगा। இஸ்ரவேலின் தேவனாய கத்திரண்டையிலே வந்த ஒருவருக்கும் ஒன்றும் குறைபடுவது இல்லை. इजरायली परमेश्वर यहोवा के शरणगत में आए हुए किसी को कभी घटी नहीं होगा। தேவனுடைய அன்பு நிமித்தம் நாங்கள் ஊழியர்களாக ஜெபிக்கிறோம். परमेश्वर के प्रेम के निमित्त हम सेवक हम உங்கள் மீது प्रार्थना இருக்கிற करते हैं, வியாதிகளும் பலவீனங்களும் தேவனுடைய அன்பினால் விலக்கப்படுவதாக. आपके ऊपर रखे हुए जो बीमारी है यीशु मसीह के नाम से वो निकल जाए, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. शैतान की क्रिया मिट जाए, மந்திர சக்திகள் ஒளிந்து போவதாக. जादू टोना मिट जाए, கடன் தொல்லை ஒளிந்து போவதாக. उधार का जो है कार्य मिट जाए, செழிப்பு உண்டாவதாக. हरा भरा हो, ஆசீர்வாதம் உண்டாவதாக. आशीर्वाद हो, ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. हर एक को परमेश्वर आशीर्वाद करे। இஸ்ரவேலின் தேவனே, इजराइल के உம்மை परमेश्वर நம்பி வந்த பிள்ளைகளை आप पर भरोसा रख रहा है बच्चों को பேர் பேராய் ஆசீர்வதி. परमेश्वर नाम नाम से आशीर्वाद அவள் कीजिए। என்ன கேட்கிறார்கள் அதை जो கொடுத்து कुछ அனுப்பு. मांगते हैं उसे दीजिए, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடு. बच्चे जिन्हें नहीं है बच्चों दीजिए, திருமணம் परमेश्वर ஆகாதவர்களுக்கு திருமணம் உடனடியாக शादी நடத்திக்கும்படி नहीं हो செய்யும். परमेश्वर तुरंत शादी होने के लिए प्रार्थना करते हैं, அவளுக்கு ஏற்ற துணையை கொடு. उनको सही साथी दीजिए, படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு உயர்கல்வியை தாரும். पढ़ाई करने वाले बच्चों को ऊंचा पढ़ाई दीजिए, தேவையான பணத்தை தாரும். जरूरत पैसे दीजिए, நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல अच्छे படிப்பார்கள். इंस्टीट्यूशन में वो पढ़े, வேலை தேடுறவர்களுக்கு நல்ல வேலையை கட்டளையிடும். नौकरी करने वाले को अच्छी नौकरी दीजिए வேலையிலே உயர்வை கட்டளையிடும். और नौकरी में ऊंचाइयां दीजिए, குடும்ப வருமானத்தை பெருக பண்ணும். पारिवारिक जो इनकम है उसे बढ़ोतरी दीजिए, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. हर एक को आशीर्वाद மெஸ்ஸியா ஏஜி சர்ச்சை ஆசீர்வதி. मैसा एजी कलेशों को आशीर्वाद அதன் கிளை कीजिए, சபைகளை ஆசீர்வதி. ब्रांच शाखा कलेशों को आशीर्वाद சகோதரரை कीजिए, அவை அம்மாவின் குடும்பத்தை ஆசீர்வதி. पास्टर और माँ को उनके परिवारों को आशीर्वाद அவர்கள் कीजिए, பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
उनके बच्चों का आशीर्वाद कीजिए। ஊழியத்திலே துணை கொடுக்கிற ஒவ்வொரு மூப்பர்களையும் ஆசீர்வதியும். सेवक में सहायता करने वाले हर बड़े लोग को आशीर्वाद இசை कीजिए। வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். म्यूजिक बजाने वाले बच्चों का आशीर्वाद कीजिए। வொர்ஷிப் நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். आराधना चलाने वाले बच्चों का आशीर्वाद कीजिए। சண்டே கிளாஸ் நடத்துகிற பிள்ளைகளை संडे ஆசீர்வதியும். स्कूल चलाने वाले बच्चों को आशीर्वाद இந்த कीजिए। ஊழியத்திலே விதைத்த ஒவ்வொன்றும் நீருள்ள இடத்துல விதைக்கப்பட்டது. सेवा में जो कुछ बीज बोए परमेश्वर वो जल वाले அதற்குரிய जगह में பலனை बोए। 1000 மடங்காக தாரும். उसके प्रतिफल को 1000 गुना दीजिए। பாகம் 1:11 நிறைவேறட்டும். परमेश्वर सब कुछ पूर्ण हो। நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். अभी जो है उससे भी 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். 1000 गुना आशीर्वाद करने। உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு हमारे செய்வார். पिता परमेश्वर यहोवा आपको हम स्तुति அது करते हैं। அப்படியே ஆவதாக. वैसे ही हो இயேசுவின் परमेश्वर। நாமத்தினாலே ஜெபம் यीशु கேட்கிறோம். मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छा पिता। ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது। எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது। இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது। சேர்ந்து எல்லாரும் ஆராதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. ஆமென். அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே। தயங்கிடாதே தாவியோ வா தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா। தயங்கிடாதே தாவியோடி வா தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா। தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஒரு விசை கூட அந்த agape love, unconditional love, தேவன் நம் மேல வைத்த அன்பை நாமும் கூட இந்த இடத்துல நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஜனங்கள் மீது நாம் அதே அன்பை செலுத்தி அவர்களை இரட்சகருக்குள்ளே வழி நடத்துவோமாக. அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் இருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். இயேசுவே உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே இயேசு அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை
என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அந்த அகாப்பே அன்பை वहाँ पे प्रेम को நாம் பெற்றுக்கொண்டு हम पाकर அதையே மற்றவர்களுக்கும் செலுத்தும்படி और उसे ही दूसरों को दिलाने के लिए ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துங்க. परमेश्वर ने की अच्छी कृपा के लिए அநேக धन्यवाद करते हैं। குடும்பங்களிலே அன்பு குறைந்து காணப்படுகிறது. आज अनेक परिवारों में प्रेम कम दिखाई देती है। வேதம் அறிந்தவர்களுக்குள்ளே அன்பு இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது. पवित्र शास्त्रों को जाने हुए लोगों के अंदर भी प्रेम की कमी है। சபைகளுக்குள்ளே இன்றைக்கு அன்பு குறைந்து காணப்படுகிறது. कलीसियाओं में आज प्रेम की कमी है। ஆமென். ஊழியர்களுக்குள்ளே அன்பு குறைந்து காணப்படுகிறது. सेवकों के बीच में प्रेम की कमी है। என் அன்பு சகோதரியே, मेरे प्रिय बहन, உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீ நேசி. तुझे दिए गए बच्चों को तू स्नेह कर। சகோதரா, உன் பிள்ளைகளை நேசி. भाइयों, तुम अपने बच्चों को स्नेह कीजिए। உன்னுடைய குடும்பத்தை நேசி. आपके परिवार को தாய் प्रेम தகப்பனை कीजिए। நேசி. आपके माता पिता को प्रेम करें। உன் மருமகளை நேசி. आपके बहू को प्रेम உன் करें। மாமியாரை நேசி. आपके सास को प्रेम करें। உன்னுடைய உறவினர்களை நேசி. आपके रिश्तेदारों को प्रेम करें। உன் சகோதரனை நேசி. आपके भाई को प्रेम करें। உன் சகோதரியை நேசி. आपके बहन को प्रेम करें। ஆமென். आमीन। அந்த அகாப்பேங்கிற அன்பு, वहाँ पे प्रेम है। ஆமென், தேவன் தந்த அன்பு, वो परमेश्वर ने दिया हुआ प्रेम, அதை விட்டு விலகி போகாது. उसे छोड़कर ना दूर हो। ஆமென். आमीन। அன்பே பெரியது. प्रेम ही बड़ा है। பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷர் பாஷையை பேசினால், पौलुस कहते हैं, मैं मनुष्य का भाषा बात करूं, தேவதூதனுடைய பாஷையை பேசினால், देवदूतों का भाषा है अगर मैं बोलूं तो, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. प्रेम नहीं है तो कुछ நீ भी नहीं। ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, तू बपतिस्मा ले तो भी, அபிஷேகம் பெற்றிருந்தாலும் तो சரி, अभिषेक पाया है तो भी, சபையில நீ தசம பாகம் கொடுத்தாலும் इस சரி, कलेशे में तू दसवां दे तो भी, ஊழியம் செஞ்சாலும் तू சரி, सेवा करे तो भी, ஐக்கியப்பட்டிருந்தாலும் சரி, संगति है तो भी, நீ அன்பு இல்லாம இருந்தன்னா तो अगर बिना प्रेम का है இந்த तो வேதத்தை சுமந்து பயம் இல்லை, பயன் இல்லை. इस पवित्र शास्त्र को उठाकर ले चलकर कोई उपयोग வேதத்தை நீ नहीं। வாசிச்சு பிரயோஜனம் इस இல்லை, पवित्र शास्त्र को पढ़कर कोई उपयोग ஜெபம் नहीं। பண்ணி பிரயோஜனம் तो இல்லை, प्रार्थना कर कोई उपयोग नहीं। ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. रविवार को कलेसिया आकर उपयोग नहीं है। நேசிக்க கற்றுக்கொள். और स्नेह करने के लिए सीख जा। இயேசுவை போல நேசிக்க கற்றுக்கொள். यीशु के जैसा स्नेह करने के लिए सीख जा। பாவியா இருக்கும்போது தான் தேவன் உன்னையும் என்னையும் நேசித்தார். जब तू पापी था, तुझे और मुझे परमेश्वर ने तभी ही प्रेम किया। நீ நல்ல பரிசுத்தவான் என்று சொல்லி ஆண்டவர் तू நேசிக்கவில்லை. अच्छा पवित्र वाली है कर परमेश्वर ने तुझे प्रेम नहीं किया। நீதிமான் என்று சொல்லி இயேசு तू நேசிக்கவில்லை. धर्मी है कर परमेश्वर ने तुझे स्नेह नहीं किया। படித்தவன் என்று சொல்லி ஆண்டவர் तू நேசிக்கவில்லை. पढ़ा लिखा है कर परमेश्वर ने प्रेम नहीं நீ किया। அழகுள்ளவள் என்று சொல்லி ஆண்டவர் तू நேசிக்கவில்லை. खूबसूरत है कर परमेश्वर ने तुझसे प्रेम नहीं किया। நீங்கள் நல்ல குடும்பம் என்று சொல்லி ஆண்டவர் तू நேசிக்கவில்லை. अच्छा परिवार है कर परमेश्वर ने प्रेम नहीं किया। நீயும் நானும் துன்மார்க்கமாய் இருக்கும்போது, तू और मैं जब हम दुष्ट थे, பாவியாய் हम இருக்கும்போது, जब पापी थे तब, கர்த்தரை தேடாத போது, परमेश्वर को जब नहीं ढूंढे तब, மூர்க்கமான மனிதர்களாய் இருக்கும்போது, जब हम मूर्ख मनुष्य बने हुए थे பாவம் तब, செய்து கொண்டிருந்த போது, पाप जब कर रहे थे तब, என் இயேசு உன்னையும் என்னையும் நேசித்து मेरे வந்தார். यीशु तुझे और मुझे प्रेम किया। हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த நேசம், और वो प्रेम, unconditional और love, वो अनकंडीशनल प्रेम, அகாப்பே என்கிற unconditional love, वहाँ पे जो अनकंडीशनल प्यार है, ஆண்டவர் நம்மை நேசித்தார். परमेश्वर ने हमें प्रेम किया। என் அன்பு சகோதரியே, मेरे प्रिय बहन, என் அன்பு சகோதரா, मेरे प्रिय भाई, நீ நேசி. तू भी प्रेम कर எதிர்பார்ப்பு இல்லாம நேசி. और बिना कोई चाहत से तू प्रेम இந்த कर। வாழ்க்கை கொஞ்ச நாள், और हम जीने वाले थोड़े दिन, இயேசு வரப்போகிறார். यीशु आने वाले हैं। எத்தனை பேர் நீங்க कितने விசுவாசிக்கிறீங்க? जन आप विश्वास करते हैं? ஒன்னு அவர் வருவார், இல்லைன்னா நாம அவர்கிட்ட போறோம். यदि वो आएंगे या हम उनके पास जाने वाले இந்த हैं। கொஞ்ச நாள்ல ये थोड़े दिन में உன் இருதயத்துல விஷம் இல்ல, तेरे கசப்பு हृदय இல்ல, में कड़वापन या विष नहीं, நேசத்தை வைங்க. स्नेह को रखिए। இயேசு பாராட்டின அதே நேசம், परमेश्वर ने हम पर जताया वही இயேசு प्रेम, உன்னை என்னைய நேசித்த அதே அன்பு, परमेश्वर तुझे और मुझे स्नेह किया वही प्रेम நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. चाहने के लिए सीख जाइए। நீங்க நேசித்தீங்கன்னா அன்பு திரளான பாவத்தை மூடும். आप चाहेंगे तो प्यार जो प्रेम अनेक पापों को भरता அன்பு है, குற்றம் சாட்டாது, प्रेम जो दोषी नहीं ठहराता, மற்றவர்களை குற்றப்படுத்தாது, दूसरों को दोषी नहीं ठहराएगा, குற்றம் கண்டுபிடிக்காது, दोष नहीं ढूंढेगा, அடுத்தவங்களை குற்றம் சாட்டாது. दूसरों को दोषी नहीं ठहराएगा, அன்பு மற்றவங்களை மன்னிக்கும். प्रेम दूसरों को क्षमा करेगा, அன்பு திரளான பாவங்களை மூடும். प्रेम अनेक पापों को भरेगा, அன்பு பெருமை பாராட்டாது, अनेक घमंड
नहीं करेगा கற்பொழிவை நாடாது, और अपने खुदगर्ज को नहीं ढूंढेगा, சுயநலமா இருக்காது, खुदगर्जी नहीं रहेगा, மற்றவங்களை நேசிக்கும், दूसरों को स्नेह करेगा, விட்டு கொடுப்போம், छोड़ देगा, அரவணைக்கும், दूसरों को सहायता देगा அன்பு செலுத்தும், और प्यार जताएगा, அல்லேலூயா, हालेलुया, மன்னிக்கும். क्षमा करेगा। கரங்களை தட்டி கர்த்தரை ताली மகிமை बजाकर परमेश्वर को महिमा करे, ஒட்டச்சி ஜெபம் பண்ணு. टूट कर प्रार्थना करें। எங்க சுயம் இருக்கோ அங்க சுயநலம் இருக்கும், कहाँ पर खुद रहेगा वहाँ पर खुदगर्ज எங்க रहेगा, அன்பு இருக்கோ அங்க விட்டு கொடுத்தல் இருக்கும், जहाँ पर प्रेम रहेगा वहाँ पर आप क्षमा करोगे, எங்க அன்பு இருக்கோ அங்க கீழ்ப்படிதல் இருக்கும், जहाँ पर क्षमा रहेगा वहाँ पर प्रेम रहेगा, वहाँ पर क्षमा रहेगा, எங்க அன்பு இருக்கோ அங்க ஐக்கியம் இருக்கும், और जहाँ पर प्रेम रहेगा वहाँ पर संगति रहेगी। எந்த குடும்பத்துல அன்பு இருக்குதோ அந்த குடும்பத்துல ஐக்கியம் இருக்கும், जो परिवार में प्रेम रहेगा वहाँ पर संगति रहेगा, எந்த குடும்பத்துல எந்த சபையில அன்பு இருக்குதோ அங்க ஐக்கியம் இருக்கும், जो कलीसिया में प्रेम रहेगा वहाँ पर संगति रहेगा, எந்த ஊழியரிடத்துல அன்பு இருக்குதோ அங்க ஐக்கியம் இருக்கும். जहाँ पर सेवक के पास प्रेम रहेगा वहाँ पर संगति रहेगा। அல்லேலூயா. हालेलुया, அன்பு சகலத்தையும் தாங்கும். प्रेम सबको सह लेता है। அல்லேலூயா. हालेलुया, அன்பு ஊழியக்காரன் மூலமா நல்ல வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். प्यारे सेवक के द्वारा अच्छे वचन परमेश्वर ने दिया है। அன்பிலே குறைவாய் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க. यदि प्रेम में तू अगर घटी है तो तू आज समर्पण அன்பு कर, பரிபூர்ணப்படட்டும். तेरा प्रेम संपूर्ण हो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे आशीर्वाद கரங்களை करे। தட்டி கர்த்தரை மகிமை. ताली बजाकर परमेश्वर को महिमा कर। Thank you Holy Amen. Spirit. Amen. சகோதரர் டேவிட் ஷேக்மார் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அன்பை குறித்து ஆண்டவரே தியானிக்க கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் இருக்கிறது. ஆண்டவரே, அன்பை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. எல்லா அன்பிலும் பெரிய அன்பு தேவ அன்பு தான். இயேசுவானவர் நாங்கள் பாவியாக இருக்கும் போதே ஆண்டவரே எங்களை தேடி வந்த அந்த அன்பு, தியாக அன்பு, ஆண்டவரே உண்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுக்க செய்த பிதாவின் அன்பு. ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் மீண்டுமாய் அன்பு செலுத்த கிருபை தாரும். கர்த்தரில் அன்பு கூற கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளுவதே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதாகும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை முழு மனதோடு நாங்கள் கைக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உண்மையில் அன்பு செலுத்த கிருபை தாரும். நாங்கள் என்னில் அன்பு கூறுவது போல நாங்கள் பிறரிலும் அன்பு கூற கிருபை தாரும். தேவனிடத்தில் எங்களுடைய அன்பு, அதே நேரத்தில் மற்ற மனிதர்களிடத்தில் என்னுடைய அன்பு, எங்களுடைய அன்பு நாங்கள் பூர்ணப்படுத்த கிருபை தாரும். கரைத்திரை இல்லாத ஒரு அன்பை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுயநலம் இல்லாத, மாய்மாலம் இல்லாத ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பொழிந்தருள கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்து ஆண்டவரே சதையான இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட, திருச்சபையோடு கூட, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு ஊழியர்களோடு கூட இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.